அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய நாளில நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. தேவன் இந்த வாரம் முழுவதும் அவர் நம்மளை பாதுகாத்தார். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம் மேல் இருந்தது. தேவன் பெரிய காரியங்கள் செஞ்சிருக்கிறார். அதற்காக உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி தேவன் சென்ற ஒவ்வொரு நன்மைகளை சொல்லுவோமா? தேவன் அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர். சும்மா இருக்காதீங்க, தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய நன்மைகள் எல்லாம் சொல்லுவோமா? அவர் சென்ற அற்புதம், அவர் சென்ற அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் சென்ற தேவனை ஸ்தோத்தரிப்போமா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். போக்கிலும் வரத்திலும் தேவன் நம்மளை பாதுகாத்தார். ஆமீன். ஸ்கூல்ல இருக்கும் போதும், வேலை ஸ்தானத்துல இருக்கும் போதும் தேவன் நம்மளை பாதுகாத்தார். தீமையில தேவன் நம்மளை பாதுகாத்தார். நம்ம பயப்படும் போது தேவன் நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமீன். தேவன் நம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். நம் கண்ணீர்கள் எல்லாம் கண்டார். நம் ஜெபத்தை எல்லாம் கேட்டார். நம் துதிகள் எல்லாம் கேட்டார். அல்லேலூயா. தேவன் அவருடைய பூரண சமாதானம், அவருடைய பூரண சந்தோஷம் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல சொல்லுகிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை பாட போகிறோம். அவர் துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. அவர் துணையாளவர். அவர் நமக்கு அற்புதங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? இசையோடு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே. துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, அவருமே என் அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, அவருமே
ஷம்மா யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே என்ன வந்தாலும் கலங்கிறேன் அப்பா நீர் என்னோடு இருப்பதனால் என்ன வந்தாலும் கலங்கிறேன் அப்பா நீர் என்னோடு இருப்பதனால் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதி யெகோவா நிசி யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெய கொடியே யெகோவா நிசி நீரே எந்தன் ஜெய கொடியே மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர் மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை மீண்டுமாய் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே சொல்லுவோமா உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே என்ன வந்தாலும் கலங்கிறேன் அப்பா நீர் என்னோடு இருப்பதனால் என்ன வந்தாலும் கலங்கிறேன் அப்பா நீர் என்னோடு இருப்பதனால் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் மீண்டுமாய் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உம்மை ஆராதனை செய்கிறேன் உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன் அல்லேலூயா தேவன் அவர் யெகோவா ஷாலோம் நம் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா தேவன் யெகோவா ஷம்மாவாக இருக்கிறார் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா சோர்ந்து போடும் போதும் நம்ம தனிமையில இருக்கும் போதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா என்ன வந்தாலும் நான் கலங்க மாட்டேன் என்ன வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் யெகோவா ஷம்மா அவர் இம்மானுவேலாக இருக்கிறார் அல்லேலூயா அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார் நமக்கு ஜெயத்தை தருகிறார் நமக்கு ஜெயத்தை தருகிறார் நமக்கு வெற்றியை தருகிறார் ஆமென் நம்ம தோற்று போகும்போதும் தேவன் நமக்கு ஒரு புதிய வெற்றியை தரப்போகிறார் ஒரு புதிய வெற்றியை தரப்போகிறார் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார் ஒரு ஜெயத்தின் நாளை தரப்போகிறார் அல்லேலூயா நமக்கு ஆமென் கண்ணீரில் இருக்கும்போது
போது தேவன் நம் சமாதானத்தை தரப்போகிறார். ஆமென். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து பொறுக்கும் போதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் என் துணையாளராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் இந்த வரிகளை பாடுவோமா? துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நீசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே, யெகோவா நீசி நீரே எந்தன் ஜெயக்கொடியே, மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். மனமகிழ்ந்து பாடிடுவேன் மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். மீண்டுமாய் சொல்லுவோமா? உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டீர். நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். மீண்டுமாய் உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா. மீண்டுமாய் கரங்களை தட்டுவோமா? இந்த துதிக்கு பாத்திரரை அவரை ஸ்தோத்தரிப்போமா? அவரை துதிப்போமா? ஆமென். அவர் நம் துணையாக இருக்கிறார், அவர் நம் கோட்டையாக இருக்கிறார். அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நாமங்கள் இருக்கிறது. அவர் ஷாலோம், அவர் ஷம்மா, அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் இம்மானுவேலராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்றார். அவர் நம்மளை காப்பவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் யெகோவா ஷாலோம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் யெகோவா ஷம்மா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் யெகோவா நிசி, எனக்கு வெற்றி, எனக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 வான
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமேன். அவரை பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான
பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. மீண்டுமாய். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகமாக. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமத்துல மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்துல ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்துல அற்புதம் அதிசயம் உண்டு. ஆமென். அவர் நாமம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லாமல் நம்ம இங்க வாழ முடியாது. நமக்கு மன்னிப்பு இல்லை. நமக்கு சமாதானம் இல்லை. நமக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நமக்கு சமாதானம், நமக்கு சந்தோஷம். ஆமென். நமக்கு நித்திய மகிழ்ச்சி, நமக்கு நித்திய சந்தோஷம். ஆமென். அவர் நம்மளுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், வெற்றியை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அற்புதம் அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் நம் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆமென். அவர் நாமத்தினாலே நம்ம இங்க வாழுறோம். அவர் நாமத்தினாலே நம்ம இங்க உயிராடுக்கிறோம். அல்லேலூயா. அவர் நாமத்தினாலே நம்ம இன்னைக்கு இந்த சபையில பாடுறோம். அல்லேலூயா. மீண்டும் இந்த பாடலை பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை.
வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு உடைந்த பாத்திரமாக இருக்கிறோம். ஆமென். ஆனால் தேவன் நம் பரம குயவனை போல இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆமென். இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? அவருடைய பிரசன்னத்துல இந்த பாடலை பாடுவோம். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பம்படி என்னை மாற்றுமே. அந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பம்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றேன். என் பலவீன காலங்களில் உம் பலத்தாலே பாதுகாக்கின்றேன். குயவன் கையில், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். பாடுவோமா? உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபையின் மேல் என்றும் இறங்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபையின் மேல் என்றும் இறங்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூடி நடத்தினீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூழ்க நடத்தினீர். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதுக்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம்
எத்தனை முறை நம்ம கஷ்டத்துல இருந்தோம். ஆமேன். எத்தனை முறை நம்ம தேவனை தேடணும். ஆமேன். இந்த கஷ்டத்தின் மத்தியில தேவன் நம்மளை பார்த்தார். அல்லேலூயா. ஒரு பரம குயவனை போல தேவன் நம் வாழ்க்கையை மாற்ற போகிறார். அல்லேலூயா. தேவன் நம் வாழ்க்கையை டிசைன் பண்ண போகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மளை மறக்கவில்லை. நம் கண்ணீரை பார்த்தார், நம் கண்ணீரை கண்டார், அவர் நம்மளுடைய கஷ்டத்தை கண்டார். தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறார். அந்த சித்தத்தை நம் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் உன்னத பாத்திரம் நான், உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகில் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகில் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உங்க வாழ்க்கையை குறித்து பாடிக்கொண்டு இருக்கிறோம். உடைந்த பாத்திரம் நான் உங்களை குறித்து தான் பாடிக்கொண்டு இருக்கிறோம். உதவாதவன், உணர்வுள்ள இருதயத்தோடு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். மீண்டுமாய் உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்து, எத்தனை பேர் உங்களை உடைந்த பாத்திரம் என்று சொல்லி, அழகற்ற ஒரு பாத்திரம் என்று சொல்லி, தகுதியற்ற ஒரு பாத்திரம் என்று சொல்லி உங்களை தள்ளினார்கள், உங்களை வெறுத்தார்கள், உங்களை வேண்டாம் என்று சொல்லி தூர எறிந்தார்கள். ஆனால் அந்த உடைந்த பாத்திரம், சிதைந்த பாத்திரம் நம்முடைய பரம குயவனுடைய கண்களால ஒரு நாள் பார்க்கப்பட்டது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு அவர் உங்களை பார்த்தபடினால, அன்றைக்கு அவர் என்னை பார்த்தபடினால, அவருடைய பொற்கரத்தில் நம்மை எடுத்துக்கொண்டு ஒரு குயவனை விடவும் நேர்த்தியாய், தமக்கு உகந்த பாத்திரமாய், உன்னத பாத்திரமாய், தேவ அழகு நிரம்பின ஒரு பாத்திரமாய் நம்மை அவர் உருவாக்கி, எங்கெல்லாம் உடைக்க வேண்டுமோ உடைத்து, எங்கெல்லாம் நம்மை நேர்த்தியாக வணைய வேண்டுமோ வணைந்து, இன்றைக்கு அநேகர் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வதிக்கக்கூடிய அட்சய பாத்திரமாய் உங்களை மாற்றி இருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி கொண்டு உன்னத பாத்திரம் நான் தான் ஆண்டவரே பாடும்போது உங்களை நினைச்சு கொள்ளுங்க. உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உடைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். அறிக்கை செய்யுங்க. உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இறங்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இறங்குமே. அறிக்கை செய்வோம். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூட நடக்கின்றேன். சபையில கொண்டு வந்து அதை செய்தீரே. அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தாலே மூட நடக்கின்றேன். உடைந்த பாத்திரம்,
குலைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். அப்படியே உங்களை வெறுத்த மனிதர்களை பாத்திரம் நான், உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த நேரத்தில் ஆசீர்வதிங்களேன். யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்க, யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்க, அதை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்ததற்கான காரணம் இன்றைக்கு ஒரு உன்னத பாத்திரமாக, தேவ அழகின் ஒரு பாத்திரமாக அவருடைய ஆலயத்தில் உங்களை பார்ப்பதற்காகத்தான். அன்றைக்கு அந்த ஜனங்கள் உங்களை ஒருவேளை சிமையை போல தூஷிக்காமல் போயிருந்தால் நாமளும் இன்னைக்கு உலக ஜனங்களில் ஒருவர்களாக அறியப்பட்டு கொண்டு இருப்போம். உன்னத தேவ பிள்ளைகளாக அறியப்படாமலேயே போயிருப்போம். நல்ல காரியங்களை தட்டி ஆண்டவரே, அந்த அனுபவத்திற்காக நன்றி அப்பா. உடைந்து போன ஒரு சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப நொறுங்கி போன ஒரு சூழ்நிலைக்காக நன்றி, அவமானப்பட்ட ஒரு சூழ்நிலைக்காக நன்றி, நாங்கள் அழுது கொண்டிருந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி. இதற்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு எங்களை உன்னத பாத்திரமாய் வணைந்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காகத்தான் ஆண்டவரே கோடி 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 நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுங்களேன்.